பாருங்க ஆயில் தேய்ச்சி முடி பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆயில் தான். நானே இந்த ஆயில் தேய்த்ததும் நானே. இப்போ சீரம் வந்து நம்ம ஃபேஸில் இப்போ ரொட்டீனாக நான் தேய்ச்சிட்ருக்கேன். இந்த சீரம் வந்து க்ளோக்காக நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடம்லாம் ஷைன் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நான் பொடியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் லெவலில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 1 மாதம் கழிச்சு கடையிலேயே நம்ம வந்து சேல்ஸ்க்கு வச்சுட்டோம். இப்போ வந்து ப்ரைட்னஸ் வந்து சில பேர் வந்து நான் ஒயிட்டாக தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இந்த இடம் இங்கே வெயில் பட்டு இந்த இடம் இப்படிலாம் டேன் ஆகிருக்கு, பிம்பிள் வந்து அது ஒரு டேனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சீரம் ஓகே. இந்த சீரம் நான் நிறையா அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? எனக்கு வந்து டேன்லாம் இல்லை. ஸோ இது என்ன மாதிரி பிம்பிள் ஏதாச்சும் எந்திரிக்குதா வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. ஏன்னா எனக்கு இங்கே பிம்பிள் மார்க் இருக்குது. சரிங்களா? இந்த இடமும் இருக்குது. அதனால் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டீ போட்டேன் காய்ஸ். டீ குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கடைக்கு போயிடலாம். ஸோ கண்டினியூஸாக இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதுவுமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாமல் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ கடைக்குள்ள வந்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணிக்குவோம். எல்லா பாட்டிலும் ஆயிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ரெடி பண்ண ஆயில் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அது வந்து அடுத்த வாரம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இது என்ன ஒரு 10 பாட்டில் 15 பாட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் ஹேர் நல்லா இப்படி எப்படி சொல்கிறது, சில்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? நான் ஆயிலே வைக்க மாட்டேன். இன்றைக்கி தான் ஃபுல் ஆயில் வச்சுருக்கேன். ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக ஆயில் வச்சு முடி இவ்வளோ தூரம் வளர்க்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். முடியை வளர்க்குறோம் வெட்டுறோம். சரி, ஓகே கைஸ், டைம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாகவும் அந்த இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாட்டில்லாம் போட்டு வச்சிட்றேன். அதுக்கப்புறம் செய்ய போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் லைட் போடுவோம். லைட் போட்டுட்டு பாட்டில் ஃபுல்லாக எடுத்து இந்த பக்கம் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கணும். ட்ரெஸ்ஸு நம்ம புது ட்ரெஸ். இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஆயில். ஒரு 10 பாட்டில் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஆயில் இருக்குது. அப்போனா 200 mlனா 20 பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 20 பாட்டிலுக்கு மேலேயே. ஸோ எல்லாமே வரிசையாக எடுத்து நம்மளோட பாட்டில் இதுக்கு மேலே தான் ஸ்டிக்கர் ஒட்டணும். அதில் அதுக்குள்ளே இருக்கிற மூடி சரி, ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம். பேச்சாக இருந்தாலும் வேலையில் கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து இப்படி ஊற்றுறதுக்காக இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாட்டில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு தான் ஓரமாக உட்காந்துருக்கேன். சரி, ஓகே காய்ஸ், நான் எல்லாம் ஊற்றிட்டு பேக் பண்ணிடுறேன். ஸோ நிறைய ரீல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். தயவு செய்து யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தேன். அது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு க்யூட்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தனால சரி புது ட்ரெஸ்ஸில் நல்ல ஒரு ரியாக்ஷன் காட்டுவோமேன்னு காமிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்சால் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, இல்லைன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. சாம்பார் மதியானம் வச்சேன். முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் போட்டு. இப்போ போயிட்டு அதை சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம். சரிங்களா? இட்லி ஊற்றணும். இட்லி இல்லைனா தோசை. சரிங்களா? அதனால் வீட்டிலேருந்து கிளம்பிக்கலாம். கடையிலேருந்து கிளம்பிக்கலாம். இங்கே பாருங்க, செமையாக இருக்குல்ல? ரீல்ஸ்க்காக எடுத்து அப்படி போட்டிருந்தேன். சரி, ஓகே காய்ஸ், வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா இதோட நாளைக்கு காலையில் ஏதாச்சும் நல்ல வீடியோவாக எடுக்கிறேன். ஓகேவா? பை. வீட்டுக்கு வந்துட்டு குளியல் பொடி வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. காய போட்டு ஃபுல்லாக காய போடணும்.
அப்போ தான் வந்து இதாகாது. நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு பேக் பண்ணணும். இப்படி தான் காய்ஸ் ஒவ்வொரு நாளும் என்னோடய நாட்கள் போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக காய போட்டிருக்க ஃபேன் காற்றுல அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காது. சரிங்களா? ஒரு 1 ஹவர்னாச்சும் அந்த ஃபேன் காற்றுல காயிட்டோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி வச்சுட்டு தான் இன்றைக்கி தூங்கணும்னு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து வெறுமானம், நாளைக்கு வந்து சும்மா ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ வீட்டில் வந்து மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். மதியானம் வச்ச சாம்பார் இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம், குழம்பு இருக்குது. சரிங்களா? கிளிப் எடுத்து கரெக்டாக இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தான் இன்றைக்கி தூங்கணும். சரிங்களா? ஃபேன் போட்டுட்ருக்கேன், நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 30 டப்பா வரும்னு நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது இந்த வாட்டி. பார்ப்போம். ஸோ இப்போ பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா காற்றுல காய வச்சிட்டேன். மணி 11 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பேக் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்டிக்கர் வேணால் நாளைக்கு காலையில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி தான் ஆயிலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஆயில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து நான் ஒரு ஆளாக தானே இருக்கேன். அதனால் டக்குன்னு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா எனக்கும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் வேலைலாம் முகூர்த்த சீசன் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா என்னால் வந்து இது பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் சரி ஃப்ரீயாக இருக்கும் போதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு 4 டப்பா தான் போட்டிருக்கேன். இன்னும் அவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 100 டப்பா காலி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக எடுத்து போட்டாலுமே நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது, 1/2 ஹவரில் டு 1 ஹவர் வந்து ஆயிடுது பேக்கிங்க்கு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நாளைக்கு காலையில் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம இது பண்ணும்போது ப்ராசஸிங் கொஞ்சம் அதிகம்தான். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 டப்பா தான் போட்டிருக்கேன். அப்போனா பார்த்துக்கோங்க. யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தால் ஓகே தான். சிங்கிளாக உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு 10 டப்பாக்கு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். கட்டி பிடிக்காமல் மெயினாக வந்து உள்ளே இறக்கணும். ஏன்னா பூச்சி பிடிக்காது. பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய இது சேர்த்திருக்கோம். இந்த வாட்டி நல்லா ஃப்ளேவர் வரும். நிறையா போன தடவையோடு இந்த தடவை நிறையா சேர்த்திருக்கேன் பொருள். ஆரஞ்சு பழத்தோல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இந்த வாட்டி சேர்த்து போட்டிருக்கேன். இப்படியே சொல்கிறது, பாக்ஸ் 100 பாக்ஸ் தீரப்போகுது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு இவ்வளோ தூரம் இருந்த எல்லா என்னோடய கஸ்டமருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து வாங்கிறது வந்து அது புதுசாக ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உண்மையே சொல்கிறேன். லைஃப்பில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்லாம் வந்து வெளியே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததே பெரிய விஷயம். சரிங்களா? அதுக்கெலாம் வந்து கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். 2வது கடவுள் ரூபத்தில் நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க.
நல்ல காயும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா புதுசாக இருக்குது, நம்ம முகத்தில் போடலாமா வேணாமான்னு யோசிக்காமல் வாங்கி போட்டுட்டு மடி நல்லா இருக்குன்னு மடி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி என்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா, ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, இதுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறது போட்டேன், கிட்டத்தட்ட 12 டப்பா கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் போட்டுருணும், போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்கா காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ்.